ஹாய் ஹலோ மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கிவி குரல். என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். அப்புறம் கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 43. சகல எங்கடா இருக்க? என்னாச்சுடா இவ்ளோ பதட்டமா பேசுற? ஓகே தானே அங்க எல்லாம்? அபி எங்க இருக்கா? ஏன்டா சகல அந்த துயரத்தை கேக்குற? இங்க நாங்க வெளியில போயிட்டு வந்தோம்டா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இன்டிமேட்டா ஆயிட்டு வந்தாடா உன் கொழுந்தியா. பைக்ல வரும்போதுதான் ஏதோ என் மேல ஒரு ஸ்பார்க் வந்த மாதிரி எல்லாம் காமிச்சா. சரி, வீட்டுக்குள்ள வந்தா எங்கிருந்துதான் இவ்ளோ மழை வந்ததோ தெரியல, பயங்கர மழை. அதனால பவர் கட் ஆயிடுச்சு. நான் குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போயிட்டேன். இவன் என்னடானா, நான் முன்னவே ட்ரெஸ் மாத்திட்டு வந்தேன், கிஸ் பண்ண வந்தேன். மூடி இருந்த கதவு ஜன்னல் ஜன்னல் எல்லாம் தானா திறந்துக்குச்சு. ஜன்னல் வழியா புகையா என்னவோ போகுதுன்னு பேய் கதை சொல்றாடா. இதெல்லாம் ஒரு பக்கம் நான் சமாளிச்சு வச்சா, கடைசியில ஒரு எண்டு காடு போட்டா பாரு, மந்திரிக்க கூட்டிட்டு போகணுமா. எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் அவளை கஷ்டப்படுத்த கூடாது சரிடின்னு சொன்னா அவ எங்க கூட்டிட்டு போக சொல்லி இருப்பான்னு நினைக்கிற? அந்த சுந்தரமூர்த்தி பேரை சொல்றாடா. எப்படிடா சமாளிப்பேன் நான் இவ்ள? சபா, மூச்சு விடுடா முத. ஏன்டா இவ்ளோ புலம்புற? அவ அப்படியே ஆனந்திக்கு எதிர்மறடா. அபிய சமாளிக்கிறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான விஷயம். அதனால நீ இவ்ளோ ரிஸ்க் எடுத்து யோசிக்கணும்லாம் அவசியமே இல்ல. சுந்தரமூர்த்தி பேரை இனிமே அவ வாயில இருந்து வரக்கூடாது. அந்த மாதிரி நீ அவளை மாத்தி வைக்கணும். டேய், எல்லா பொண்ணுங்க மாதிரியும் அபி பிடிவாதக்காரி இல்லதான், அத நானும் ஒத்துக்கு வேண்டாம். ஆனா அவ பொண்ணுங்கிறத தாண்டி இப்போ என் பொண்டாட்டிங்கிற போஸ்டிங்ல இருக்காடா. எல்லா பொண்டாட்டியும் புருஷன்களை கொடுமைப்படுத்ததாண்டா செய்வாங்க. எவ்வளவு நல்லவளாவே இருந்தாலும் புருஷங்கன்னு வரும்போது அவங்க வில்லியாதாண்டா மாறுறாங்க. இப்ப கூட பாரு, நான் அவளுக்கு தெரியாம இங்க வந்து போன் பேசிட்டு இருக்கேன். அவ இன்னும் என்னென்ன ரூம்ல அசைறத வச்சு பேய் கதை சொல்ல போறாளோ எனக்கு தெரியல. படுக்கை அறையில் அபி ஸ்மித்திடம் நாளை சுந்தரமூர்த்தியிடம் அழைத்து சென்று விட்டு பிறகு ஆபீஸுக்கு செல்லுமாறு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அலைபேசி வந்ததாக போனை தூக்கி கொண்டு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஓடி வெளியே வந்து விட்டான் ஆடம் ஸ்மித். ஏனென்றால் சுந்தரமூர்த்தி எப்படிப்பட்டவன் என்பது சமீப காலமாக இவனும் அறிந்திருந்த ஒன்று. இவளிடம் அதை வெளிப்படையாக சொல்லலாமா? அர்ஜுன் கேட்காமல் அதையெல்லாம் சொல்லி இவளை கலவரப்படுத்த வேண்டாம் என்றும் இதனால் தங்களுக்குள் சண்டை வராமல் பார்த்து கொள்ள வேண்டுமே என்பதற்காகவே அர்ஜுனிடம் கேட்டு பதில் சொல்லலாம் என்று வெளியே வந்து அர்ஜுனிடம் போன் பேசிக் கொண்டிருக்கிறான் ஸ்மித். ஐயோ அம்மா வலிக்குதே. ஹாலின் ஓரத்தில் அர்ஜுனிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்து ஸ்டைலாக ஒரு பக்கமாக இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு இவளை எப்படி சமாளிப்பது என்று சுவற்றை பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தவனை பின்னாடியே பதுங்கி வந்தவள் வேகமாக தலையணையால் தலையிலேயே அடித்து துவைத்தாள் அபி. அலறிக்கொண்டு திரும்பியவன் அபியின் மிரண்ட விழிகளில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அமைதி காத்தான். என்னதான் தலையணையில் அடித்திருந்தாலும் அவள் தலைக்கும் முதுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அடித்ததால் அவள் அடித்த வேகத்திற்கு இவன் சுதாரிப்பில்லாமல் நிற்கவும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைத்ததால் கழுத்து சுளுக்கி விட்டது. அந்த வழியில் தான் கத்தியதும் பின்பு திரும்ப முடியாமல் மெல்ல திரும்பி பார்க்கும் பொழுது பயந்த கண்களுடன் அபியை பார்க்கும் பொழுது வலி கூட காணாமல் போனது. குளிரில் நடுவும் கோழி குஞ்சாக உதடு துடிக்க நடுங்கிக் கொண்டிருந்தவளை பார்க்கும் பொழுது மேலும் எழுந்த கோபமும் சுத்தமாக வடிந்து தாபம் தான் வந்து ஒட்டி கொண்டது. ஆனால் இப்படி தன்னையும் தன் நிழலை கண்டுமே அஞ்சுபவளை எந்த விதத்தில் தான் அணுக முடியும்? முதலில் அவளின் பயத்தை போக்க வேண்டும் என்று மனதில் குறித்து கொண்டவன் அதை போக்குவதற்கான வழிதான் தெரியவில்லை. அபிமா, என்னடாமா கையில தலகாணி? இதெல்லாம் ஒரு ஆயுதமாடா? கண்ணெல்லாம் வேற கலங்கி இருக்கு. என்ன பயம் உனக்கு? நான் இருக்கப்போ வீட்டுல கதவு ஜன்னல்லாம் சாத்தி இருக்கு. நீயும் நானும் தவிர யாருமே இல்லடா. என்னடா பயம்? இங்க வா. அது நீ 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 என் புருஷன் எனக்கு வேணும். நீ போயிடு, கிட்ட வராத, தொடாத. அர்ஜுன் ஸ்மித்தா. ஆடம் ஸ்மித் அருகில் நெருங்க பயத்தில் உளறியவள் ஒரு கட்டத்தில் மயங்கி அவன் மீதே சரிந்தாள்.
துரிதமாக செயல்பட்டு அவளை அழைத்து கொண்டு அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு சென்றவன் கைபேசியின் மூலம் அர்ஜுனுக்கு அழைத்து தெரிவித்து விட்டான். டாக்டர், என் ஒய்ஃபுக்கு இப்போ எப்படி இருக்கு? நத்திங் டு வரி மிஸ்டர் ஆடம் ஸ்மித். அவங்க எதையோ பார்த்து ரொம்பவே பயந்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா பயந்த பதட்டத்துல அவங்க பிபி லெவல் ரொம்பவே லோ ஆகி இருக்கு. அவ்வளவுதான். ட்ரிப்ஸ் போட்டு இருக்கோம். கண்ணு முழிச்சதும் தாராளமா வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தி டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாம பயங்கரமா வீக்கா இருக்காங்க. சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா? ஏதாவது ஹெல்த்தியா வாங்கி கொடுங்க மிஸ்டர். ஓகே டாக்டர், பாத்துக்கிறோம். மத்தபடி வேற எதுவும் பயம் இல்லையே? இதுக்கப்புறம் அந்த மாதிரி எகைன் பயந்து கத்த மாட்டாங்களே? அதை எப்படி எங்களால உறுதியா சொல்ல முடியும்? அவங்க எதுக்கெல்லாம் பயப்படுவாங்களோ அதுல இருந்து அவங்கள தள்ளி வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அவங்களுக்கு அதிகப்படியான பயத்தை கொடுக்க கூடியதா இருந்தா மறுபடியும் கத்தி பயந்து மயக்கம் தான் போடுவாங்க. தென் பிபி லோ தான் ஆகும். அது ஹெல்த் இஷ்யூ தான் ரொம்ப பாதிக்கும். இப்போதைக்கு நான் விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் தான் கொடுத்திருக்கேன். மத்தபடி அவங்க பாடி செக் பண்ணதுல ஈவன் ஹீமோகுளோபின் கூட நல்லா தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு. ஓகே டாக்டர், தேங்க்ஸ். டாக்டரிடம் பேசிவிட்டு மருத்துவமனை என்பதால் இருட்டு இல்லாமல் முழுதாக வெளிச்சமாக வைத்துக்கொண்டு குறிப்பாக யார் நிழல் விழுகாமலும் பார்த்து கொண்டு கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து காற்றோட்டமாக வசதியாகவும் கூடவே அர்ஜுன் ஆனந்தி என்று அவர்களின் சகல பட்டாளத்தையும் நிற்க வைத்து விட்டான் நல்ல புருஷன். ஸ்மித்திற்கு அபி தன்னை பார்த்து பயந்து கத்துகிறாள், தன்னை அடித்து மயக்கம் அடைந்திருக்கிறாள் என்பதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அவள் இப்பொழுது வீக்காக இருக்கிறாள். அவளின் இந்த பயத்தை போக்கியே ஆக வேண்டும் என்பதை மட்டுமே அவன் முழு மூச்சாக எடுத்துக்கொண்டதால் அவளிடம் எந்த ஈகோவும் இல்லாமல் அவளின் இப்போதைய தேவை என்ன என்று புரிந்து கொண்டு அதை சரிபடுத்தி கொண்டுதான் சரிபடுத்தி கொடுக்கிறான் அபியை காதலிக்கும் இந்த கணவன். ஸ்மித், அது உனக்கு ஒன்னும் இல்ல, கோபம் இல்லையேடா. அவ ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்னு எனக்கு சுத்தமா புரியலடா. உன் கழுத்து சுளுக்குக்கு ஏதாவது பேண்டேட் ஹாஸ்பிட்டல்ல வாங்கி போட்டுக்கலாமா? ஆக்சுவலி ரொம்ப சாரிடா, அபி இப்படி கிடையவே கிடையாது. ரொம்பவே பயந்த சுபாவம் தான். ஆனா இவ்ளோ பயப்படுவாங்கிறது எங்களுக்கு இப்பதான்டா தெரியுது. லூசாடா நீ? அவ மேல கோபப்படுவேனா? அவ எனக்கு குழந்தை மாதிரி தான். அவ பலகீனம் பயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுதான். உனக்கே தெரியும் அவளை நான் எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு. எதனால இப்ப இவ்வளவு ரியாக்ட் ஆகுறான்னு தான் என்னாலையும் கண்டுபிடிக்கவே முடியல. இப்பவும் என்னோட பயம் என்னன்னா, அவ எந்திரிச்சு என்னை பார்த்து பயப்படக்கூடாது, என்னை பார்த்து பயந்து கத்தவும் கூடாது. அவ்வளவுதான். வீட்டுல அந்த சர்ஃபேஸ் நிழல்ல அதனால அவ பயந்தாதான் ஓகே. நம்ம அவளுக்கு அந்த பயம் போகிற வரைக்கும் வேற ஏதாவது இடத்துல கூட ஸ்டே பண்ணிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா என்னோட இப்போதைய கவலை என்ன பார்த்து பயங்கி என்ன ஒதுக்கி வச்சிட கூடாது. அது மட்டும் தான்டா. மாம்ஸ், அவ எந்திரிச்சு உங்களை பார்த்து மட்டும் அலறட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில அவளுக்கு பயங்கிறதே அவளை விட்டு போயிடணும். இவளாலதான் மாம்ஸ் இப்ப இவ இவ்ளோ உடம்பு முடியாம கஷ்டப்படுறா. எதுக்கெடுத்தாலும் ஃபாஸ்டிங். டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாரு? அவளுக்கு ஏதாவது நல்லா சத்தா வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லுங்கன்னு தானே சொல்லிட்டு போறாரு. நம்ம என்ன வாங்கி கொடுத்தது இல்லையா? அவ எதையாவது சாப்பிட்டா தானே. எதுக்கெடுத்தாலும் ஃபாஸ்டிங். அப்படி எதுக்குதான் ஃபாஸ்டிங் எடுப்பாங்கிறது தெரியாது. ஒரு கோயிலுக்கு போனா சரி, எல்லா கோயிலுக்கும் போறா. அங்க யாரையாவது பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா இவ அடுத்த நாளே ஃபாஸ்டிங் இருந்துடுவா. இப்படியே பண்ணுனா இப்படி இவளுக்கு கவலைப்படுறதுக்கும் விரதம் இருக்கிறதுக்கும் மட்டும் காரணம் எங்க இருந்துதான் கிடைக்கும்னே தெரியாது. இதுல எங்க அம்மா கிட்ட ஏதாவது எங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா அபிய கேட்க சொல்லி வாயவே திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கோபமா பார்த்தா கூட இவ அழுதுருவா. அதனால அவளை ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. இதோ அர்ஜுன், அதுக்கு மேல எல்லாரும் அவளை போட்டு பேம்பர் பண்ணி அவளுக்கு ஸ்டாமினாங்கிறதே இல்லாம போச்சு. சுயமா நிக்கணும், தனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு, ஆசை இருக்கு, எதுவுமே தெரியாம போயிடுச்சு மாம்ஸ். அதனாலதான் மாம்ஸ் சொல்றேன், நீங்களும் இப்படி செல்லம் கொடுத்து அவளோட ரியாலிட்டிய தொலைக்க வைக்காதீங்க. லவ் அப்படிங்கிறது அவங்களா இருக்க விடுறதுதான். அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த நீங்க வெளியில கொண்டு வரணும் மாம்ஸ். என்ன குழந்தையாலே,
நான் இருக்கும்போதே என் பொண்டாட்டிய இந்த திட்டுற போயா யோ. ஹஹா சும்மாடா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். முதல்ல அவளை இந்த ஃபாஸ்டிங்ல இருந்து மீட்டு கொண்டு வருவோம், ஓகேவா? வாரத்துல ஒரு நாளோ இல்ல மாசத்துல ஒரு நாளோ ஃபாஸ்டிங் சரிதான்னு ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்லுது. அது நமக்கு பிரச்சனை இல்ல. தென் நமக்கு அவளுக்கு என்ன பயம்னு தெரிஞ்சாதான் அவளை அந்த பயத்துல இருந்து நாம கொண்டு வர முடியும். சுந்தரமூர்த்தி கிட்ட கூட்டிட்டு போகாமலே அவளை அந்த பயத்துல இருந்து கொண்டு வரணும். இல்ல அவ சுந்தரமூர்த்திய தான் ரொம்ப நம்புறானா, அப்படி அவளோட அந்த நம்பிக்கை பொய்ங்கிறதையும் அவளா அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணாம வெறும் அந்த மந்திரிச்ச கயிறுனாலேயோ தகட்டுனாலேயோ அவளோட பயத்தையும் அவளை சுற்றி இருக்க அமானுஷத்தையும் போக்க முடியாதுங்கிறதையும் அவளுக்கு நான் சொல்லித்தரேன், ஓகேவா? ஓகே மாம்ஸ், இப்பதான் ரொம்ப தைரியமா இருக்குது. முதல்ல மேடம் கண்ணு முழிக்கட்டும், அவங்க பயத்துக்கு காரணத்தை தெரிஞ்சுக்குவோம். இவ்வளவு வியாக்கியானம் என்கிட்ட பேசுவா, ஆனா அர்ஜுன் தவிர வாயே யாருக்கிட்டையும் திறக்க மாட்டா. பாருங்க, இப்பயும் எந்திரிச்சு காணாம போட புள்ள மாதிரி முழிச்சுக்கிட்டு அர்ஜுனையே பாத்துட்டு இருப்பா பாருங்க. அவ பார்வைக்கு என்ன அர்த்தம்னு அதையும் நான் வாயில இருந்து சொல்ல மாட்டா. நம்மளா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். ஹஹா, என்ன மச்சினிச்சி ரொம்ப பொசசிவோ? அட நீங்க வேற மாம்ஸ், இதுங்க ரெண்டும் ஒரே வயசுதான். ஆனா ரெண்டு பேரும் பேசிக்கும் போது பாருங்க, ஏதோ அப்பா பொண்ணு ரேஞ்சுக்கு தான் பேசிக்குவாங்க. அவ கெட்டு போறது இவனாலதான். ஓவர் செல்லம். அவ பயந்த சுபாவம், கோச்சுக்குவா, வருத்தப்படுவா. என்னைய அங்க தனியா விட்டுட்டு வந்துருவான். அவன் பயப்படவே மாட்டான். கேட்டா உன்னாலதான் மத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நக்கல் வேற பண்ணுவான். இதே அவளை விட சொல்லுங்க பாப்போம், ஒரு 5 நிமிஷம். இப்போ இதோ நாங்க ஊருக்கு வந்த ஒரு வாரத்துல கூட அவகிட்ட எத்தனை போன் கால் எத்தனை வீடியோ கால் அப்படி இருந்தும் அந்த சங்கீதா நாய் கூட பேசிட்டு இருக்கேன்னு இவ சொன்னாலா பாருங்க. ஆனா அவளதான் எல்லாரும் நம்புவாங்க, என்ன யாரும் நம்ப மாட்டாங்க. ரிலாக்ஸ்டா மச்சி, கண்ணு முழிச்சு அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். வா நம்ம போய் அப்படியே ஒரு டீயும் தம்மும் போட்டுட்டு வருவோமா என்று மச்சினிச்சியின் தோளில் கையை போட்டு அர்ஜுனிடம் கண்ணை காட்டிவிட்டு வெளியே கிளம்பி விட்டான் ஆடம் ஸ்மித். அபியின் கருவிழி உருளுவதை கண்டு கொண்டான். அதனால் எப்பொழுது வேண்டுமானாலும் முழிப்பாள். அவள் முழித்து முதலில் தெளிவாக பேசிய பிறகு அவளை கொஞ்சம் கொஞ்சமாக நடப்புக்கு கொண்டு வரலாம் என்றுதான் ஸ்மித் ஆனந்தியுடன் வெளியே சென்று விட்டான். அத்தியாயம் 44. இமைக்கொடைகளை மெல்ல மெல்ல தட்டி தட்டி கண்ணை விழுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அபி. ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதடா, மெதுவா. அர்ஜுனின் வார்த்தைகள் காதில் கேட்க அப்பொழுதுதான் பயம் தெளிந்து நன்றாக கண்ணை விழித்து பார்த்தவள் அருகில் அர்ஜுன் அமர்ந்திருக்கவும் எழுந்து அவன் கையை பிடித்து கொண்டாள். அர்ஜுன், அத்தா எங்கடா? நான் அவரை பார்க்கணும். மயக்கம் தெளிந்து எழுந்த உடனே அர்ஜுன் கையை பிடித்து கொண்டு பதற்றமாக உரைத்தவளுக்கு அர்ஜுனிடம் இப்பொழுதுதான் முதல் முறை ஸ்மித்தை அத்தான் என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறாள். அவனின் குறும்பு பார்வை புரிந்த பிறகு என்ன சொல்லுவது என்று தெரியாமல் கண்ணமெல்லாம் சிவப்பேற தன்னிலை வந்து தலையை குனிந்து அமர்ந்திருந்தாள் அபி. பாரா, வெக்கம்லாம் வருமா எங்க அபிமாவுக்கு? யாருடா அது அத்தான்னு புதுசா எனக்கு தெரியாம நம்ம ஸ்மித்தையா சொல்ற? போடா, கிண்டல் பண்ணிக்கிட்டு. சரி சரி, வெக்கப்பட்டு கட்டில உடைச்சிடாத. இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்குல்ல உனக்கு? என்னடா நடந்தது வீட்ல? எதுக்குடா அபி ஸ்மித்த அடிச்சிட்டு நீ மயங்கி விழுந்த? நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நான் மட்டும் இல்ல, ஸ்மித்தும் தனியா அங்க போக வேண்டாம். அங்க ஒரு பயங்கரமான தீய சக்தி இருக்கு. அத நான் என் கண்ணால பார்த்தேன். இங்க பாரு அபிமா, இங்க நீயும் நானும் தவிர வேற யாரும் இல்ல. வெளிப்படையா அங்க என்ன நடந்ததுங்கிறத ஒண்ணு விடாம சொன்னினாதான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். அது அவன் சொந்தமா கட்டின வீடுடா. வேலைக்கு போய் உழைச்சு கஷ்டப்பட்டு கட்டி இருக்கான். அதை விட்டுட்டு வாடான்னு எப்படி கூப்பிட முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்ல. அதனால நீ ஏதாவது சொன்னா உனக்கு ஏத்த மாதிரி என்னால ஹெல்ப் பண்ண முடியும்டா. எனக்கு புரியுது அர்ஜுன், அத்தானுக்கு அந்த வீடு எவ்வளவு ஸ்பெஷல்னு. ஆனா அங்க நிஜமாவே ஒரு தீய சக்தி இருக்கிறத பார்த்தேன்டா. அதுவும் ஒண்ணு மட்டும் இல்ல, 2-3 இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல ஒண்ணுதான் தீய சக்தின்னு எனக்கு நல்லாவே தெரியுது.
மிச்சதெல்லாம் எங்களை பாதுகாக்க வருதா இல்ல அதுங்களும் ஏதாவது பழிவாங்கத்தான் வருதான்னு எனக்கு புரியலடா. ஏய், முதல்ல நீ நார்மல் மோட்ல பேசு. அது என்னடி நல்ல சக்தி தீய சக்தின்னு இங்க என்ன விட்லாச்சாரியார் படமா ஓட்டிக்கிட்டு இருக்கோம்? உனக்கு என் நிலைமைய பார்த்தா காமெடியா தாண்டா பண்ண தோணும். கண்ணால 2-3 பேய பார்த்துட்டு வந்திருக்கேன்டா நானு. நான் கூட தான் டெய்லி 2-3 பேய பாக்குறேன். உன்னையும் உன் தங்கச்சிய அந்த ராமனு எத்தனை பேய கட்டி சமாளிக்கிறேன். படுத்தாம விஷயத்துக்கு வாடி. போடா எருமை. நாங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தோமா, அப்ப பயங்கர மழையா இருந்ததுனால அவர் குளிக்க போறேன்னு பாத்ரூம் போயிட்டாரு. திடீர்னு அப்போ பவர் கட் ஆயிடுச்சு. மழை தண்ணியில சாரல் வரும்னு கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு எமர்ஜென்சி லாம்ப் மட்டும் தான் போட்டு இருந்தேன். ஜன்னல் அதுக்குள்ள இருந்து ஒரு புகை மாதிரி உருவம் உள்ள வரதும் வெளியே போறதுமா இருந்தது. கொஞ்ச நேரத்துல ஸ்மித் மாதிரியே ஒரு உருவத்துல வந்து என்ன நெருங்க பார்த்தது. அப்புறம் ஸ்மித் குரல் கேட்கவும் நான் பெட்ரூம்க்கு போயிட்டேன். பெட்ரூம் போயிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் அவர்கிட்ட சொன்னா அவரும் உன்னை போல கலாய்ச்சிட்டு போன் வருதுன்னு சொல்லி ஹாலுக்கு வந்துட்டாங்க. நான் எந்திரிச்சு வெளியே வர நினைக்கும் போதுதான் ஓரமா ஒரு உருவம் வந்தது. அந்த உருவம் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தது. கிச்சன்ல நான் பார்த்த ஸ்மித் மாதிரியான உருவம், புகையா வந்த ஒரு உருவம், ரெண்டுமே ரொம்பவே அமைதியாவும் சாந்தமாவும் தான் இருந்தது. என்னால அந்த இடத்துல இருந்து வெளியே வரவும் முடிஞ்சது. ஆனா பெட்ரூம்ல நான் பார்த்த உருவம் அப்பப்பா ரொம்ப கோரமா இருந்தது. அந்த அகோரமான உருவம் என்ன வெளியில போக விடல, எதுவுமே பேசல, ஆனா என்ன போகவும் விடல. மூச்சு விடவே சிரமமா இருந்தது. நான் உடனே மனசுக்குள்ள ஐகிரி நந்தினி பாட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்துல அது என் கைய பிடிச்சு நகர விடாம தடுத்து இழுத்துச்சு. அப்ப நான் ஆக்ரோஷமா துர்கா தேவி அம்மா அப்படின்னு வேகமா கத்துனேன். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, பெட்ரூம்ல இருந்து கதவு ஜன்னல் எல்லாம் திறந்துடுச்சு. நான் வெளியில வந்துட்டேன். அப்போதான் பார்த்தா ஸ்மித் நின்னு போன் பேசிட்டு இருக்க. ஏதோ அவனுக்கு பின்னாடி அவன மாதிரியே ஒரு உருவம் கிச்சன்ல பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதுவும் அவன் கிட்ட நெருங்க முயற்சி பண்ணுச்சு. நான் பார்த்தேன். அத நான் அடிக்கிறதா நினைச்சுதான் ஸ்மித்த அடிச்சுட்டேன்டா. ஒரு துளி அழுகை இல்லாமல் ஆனால் மனம் முழுக்க பரவிய பயத்துடன் கதை சொன்ன அபி அர்ஜுனுக்கு புதிதே. சரி, எனக்கும் ஸ்மித் மாதிரி நீ நல்ல பேய் கதை சொல்றன்னு கலாய்க்க தான் வாய் வரைக்கும் வருது. ஆனா எந்த விதத்திலயும் உன் நம்பிக்கைய நான் என்னைக்குமே பொய்ன்னு சொல்லவே மாட்டேன். உன்னோட நம்பிக்கை எனக்கு என்னைக்குமே நான் குலைக்கவும் மாட்டேன். இப்ப இதுக்கு என்ன பண்ணா சரியாகும் நீ நினைக்கிற சொல்லு. ஆனா அது அத்தனையும் உன் கூட சேர்ந்து நாங்க ஒத்து ஊதுவோம்னு மட்டும் நினைக்காத. உனக்கு சரி எது தப்பு எதுன்னு சொல்லுவோம். ஆனா இதுக்கு என்ன முடிவு சரியா இருக்கும்னு நீ நினைக்கிறோ அதையே சொல்லு. முதல்ல ஒரு நல்ல மாந்திரிகர் கிட்ட போகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்லயே நல்ல மாந்திரிகர்னா சுந்தரமூர்த்தி ஐயா தான். அவர்கிட்ட போய் வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அது எங்களை நெருங்கி வருதுங்கிறது தெரியல. அதுக்கு தேவை என்னங்கிறதையும் பார்த்துட்டு அது எங்களை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணாம இருக்கிற மாதிரி பாதுகாப்பு கவசம் வேணும். இதுதான் என் மனசுல இருக்கிறது. ஆனா ஸ்மித் கிட்ட பேசின மாதிரி உன்கிட்ட பேச மாட்டேன். எனக்கு என்ன நல்லது என்ன தேவைங்கிறது உனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதனால நீ என்ன சொல்றியோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன்டா. தட்ஸ் குட். நம்ம இந்த லாரன்ஸ் படம் மாதிரி காஞ்சனா எல்லாம் எடுக்கல. பேய்களுக்கெல்லாம் நம்ம உடம்பு வாடகைக்கு விட்டு எதிரிகளை அழிக்க முடியாது. சோ நீ நினைக்கிற மாதிரி அது தீய சக்தின்னு ஒண்ணு இருக்கிறதா இருந்தா அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்த என்ன பண்ணலாங்கிறத நாம யோசிப்போம். அண்ட் தென் என்ன கேட்காம என் பெர்மிஷன் இல்லாம சுந்தரமூர்த்திய நீ எந்த வகையிலும் கான்டாக்ட் பண்ண கூடாது. அவன் கேஸ் ஹிஸ்டரி தான் இப்ப எங்களோட டாபிக்கா போயிட்டு இருக்கு. அவன் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது, சரியா? இதனால நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நாம சின்ன வயசுல ஆரம்பிச்சு அதுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ அதுக்கான நேரமும் நம்ம கிட்ட கிடையாது. தென் உன்னோட பயத்தை போக்கணும். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க வாழ ஆரம்பிக்கணும். அதை விட முக்கியமான விஷயம் நானும் ஆனந்தியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்குள்ள அடுத்ததா ஒரு உயிர் வர்றதுக்குள்ள எங்களோட மேரேஜ் ஊருக்கு டிக்ளேர் பண்ணணும். இதெல்லாம் ஃபேமிலிக்காக தான். எங்களுக்கு இதுல எல்லாம் பெருசா முக்கியத்துவமும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது.
நாங்க லவ் பண்ற விஷயம் எல்லாம் நாங்க லவ் பண்றோம் அவ்வளவுதான். ஃபேமிலிக்காகவாவது நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், முறையா தான் குழந்தை உருவாகி இருக்கோங்கிறத டிக்ளேர் பண்ணணும். சோ இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. அதனால உனக்கு இப்போதைக்கு மனசு குழப்பமா இருக்கு அப்படின்னா நீ தாராளமா வந்து நம்ம வீட்லயே இரு. நீண்டதொரு விளக்கம் அர்ஜுன் கொடுத்த பின்பும் தெரியாமல் இருக்கும் அபியையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். ஓகே அர்ஜுன், எனக்கு எப்பவுமே நீ நல்லதுதான் செய்வ. ஈவன் எங்க அம்மா தங்கச்சி விட எனக்கு ஒண்ணுனா அது நீ தான் வந்து முதல் ஆளா நிப்ப. சோ எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஒண்ணு, நான் நம்ம வீட்டுல வந்து இருக்கணும்னா ஸ்மித்தோட தான் வந்து இருப்பேன். இல்ல அவருக்கு இந்த வீட்டை விட்டு வர முடியாதுன்னா அவரை தனியா விட்டுட்டு என்னாலயும் வர முடியாது. நான் என்னோட சாமி எனக்கு துணையா இருக்கும்னு நம்புறேன். தட் ஸ்பிரிட் அபிமா. இன்னும் ஆனந்தியும் எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க. நீ கண்ணு முழிச்சு எப்படி ரியாக்ட் பண்ணுவியோன்னு எல்லாரும் பயந்து போய் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீ எந்த அளவுக்கு பயந்த சுபாவமோ அந்த அளவுக்கு மெச்சூர்டான பொண்ணும் கூட. அதே மாதிரி தான் நீயும் கண்ணு முழிச்சு என்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்க. நான் நீ நினைக்கிற வாக்குலயே வரேன். தீய சக்தி ஒண்ணு இருக்குன்னா கண்டிப்பா நல்ல சக்தின்னு ஒண்ணு இருக்கும். சரியா? சரிதானே? யாருக்குமே எந்த பாவமும் பண்ணாத ஒரு அப்பாவி பெண்ண தீய சக்தி நெருங்க போகுதுன்னா கண்டிப்பா கூட இருக்கிற நல்ல சக்தி நெருங்க விடாம காப்பாத்தணும். அதுதானே தர்மமும் கூட. கண்டிப்பா நீ யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவ. உன்னை எந்த கெட்டதும் நெருங்க விடாம நீ கும்பிடுற அம்மனே உன்னை காப்பாத்துவா. அதனால இப்போதைக்கு கவலைய விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பாப்போம். ஓகேவா? ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்க. ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வருவாமா? இல்ல அர்ஜுன், நான் அத்தான் கிட்ட பேசணும்டா. ஓ, தாராளமா பேசலாமே. தனியா பேசினாலும் பேசுங்க. இன்னைக்கு ஃபுல்லா நீ பெட் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு வீட்டுக்கு போனா போதும். ஓகேவா? கவலைப்படாத. வெளியில போய் நான் அவங்க கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸ்மித் அனுப்பி விடுறேன். அவன் கூட நீ பேசு. அர்ஜுன் பரிவாக அபியின் தலையை தடவி கொடுத்து விட்டு பிறகு எழுந்து வெளியே சென்று இவர்களுக்கு உண்டான உரையாடல்களை அங்கே கூறிவிட்டு பிறகு இப்பொழுது அவளுக்கு ஸ்மித்துடன் தனிமையான நேரம் தேவை. கொஞ்ச நேரம் தனிமை கொடுப்போம், பின்பு அனைவரும் போய் அவளை பார்ப்போம் என்று கூறிவிட்டு அவளுக்கு குடிக்கவும் சாப்பிடவும் ஏதாவது வாங்கி கொண்டு வருகிறேன் என்று ஆனந்தியையும் கூடவே இழுத்து கொண்டு வெளியே சென்று விட்டான் அர்ஜுன். அத்தியாயம் 45. ஆனந்திக்கு பொதுவாகவே இந்த சாமி பேய் என்று எதிலும் நம்பிக்கை இல்லை. தேவைப்படும் நேரத்தில் உதவாத எந்த சக்தியும் அதற்கு பிறகு இருக்கு என்று நம்பிக்கை வளர்த்து மட்டும் என்ன ஆக போகிறது? பல கஷ்டங்களை கடந்து வந்ததனால் அவளுக்கு மனிதர்களின் மேல் இருக்கும் நம்பிக்கையும் மதிப்பும் மரியாதையும் கூட இவர்கள் சொல்லும் சக்திகளின் மேல் இல்லை. அதனால் அவள் மீண்டும் அபி மீது ஆக்ரோஷமாக கோபப்பட்டு தேவையில்லாமல் பேசி கஷ்டப்படுத்துவாள். இவளுக்காக எல்லோரும் பார்த்து கொள்ள இங்கே இருக்கிறோம். ஆனால் இவள் நம்மை பற்றி யோசிக்காமல் ஏதோ சாமியா சுந்தரமூர்த்தி அவனிடம் சென்று மந்திரித்து வரலாம். இதுபோல் தெருவுக்கு ஒரு சுந்தரமூர்த்திகளை உருவாக்கியது இவர்கள் தானே. கடவுள் இருக்கு என்று ஒத்துக்கொள்பவர்கள் தான் கடவுளை நம்பாமல் ஏதோ மனிதனை நம்பி கடவுளின் தூதர் என்று அவரை உருவாக்கி சாமியாராக்கி அவனிடம் வீட்டு விஷயங்களை கஷ்டங்களை அனைத்தையும் கொட்டி கொடுப்பது மட்டுமல்லாமல் தாங்கள் சம்பாதித்த பணம் நம்பிக்கை என்று அனைத்தையும் கொட்டி கொடுக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கடவுள் நம்பிக்கை அங்கே பொய்த்துதானே போகிறது. அதை பற்றி யாரும் யோசிப்பதில்லையே. இப்படி ஆனந்தியை இது குறித்து வாக்குவாதம் பண்ண பட்டிமன்றத்தின் மேடை ஏற்றி விட்டால் எல்லோரையும் வாயடைத்து உட்கார வைத்து விடுவாள். ஆனால் அவள் என் மனதுக்குள் மண்டி கிடக்கும் கேள்விகள் அத்தனையும் அவள் கேட்டால் யாராலும் பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருப்பதால் தான் அர்ஜுன் அவளை சமாளிக்க வேண்டி தன்னுடனே அழைத்து சென்று விட்டான். அவர்கள் ஒருபுறம் சென்றிருக்க இங்கு அறையில் கண்ணை முழித்து சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருந்தவளின் அருகில் அமர்ந்தான் ஸ்மித். அபி, இப்போ எப்படிடா இருக்கு? பரிவாக தலையை கோதி கேட்டவனின் கைகளை இருக்க பற்றி கொண்டாள் அபி. சாரிங்க, கணவனை அடித்து விட்டோம் என்ற குற்ற உணர்ச்சியும் இத்தனை நாட்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் அவனை சரியாக புரிந்து கொண்டு நெருங்கி வரும் வேளையில் தங்களின் வாழ்க்கை இப்படி ஆகணுமா?
என்ற உணர்வுகளும் சேர்ந்து அவளை மிகவும் வருத்தப்பட வைத்தது. கணவன் இதை எப்படி எடுத்துக்கொள்வானோ என்று நினைத்தவளுக்கு கணவனின் கனிவு உள்ளே மேலும் அசைத்து பார்த்தது. எல்லா பெண்களும் எதிர்பார்ப்பது இதைத்தானே, கணவனின் கனிவும் கரிசனமும் பரிவும் வேண்டும் என்று. அப்படிப்பட்ட கணவன் கிடைத்தும் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க தடை இருப்பதாகவே அவளுக்கு தோன்றியது. சாச்சா, என்ன இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுட்டு? மேல எனக்கு எந்த கோபமும் இல்லடா. இவ்வளவு தூரம் நீ தெளிவா யோசிக்கிறதே போதும். நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமா? அது வந்துங்க, நம்ம கொஞ்ச நாள் அம்மா வீட்டுக்கு போய் இருக்கலாமா? ஏண்டா? இல்ல, அந்த வீடு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சதும் சந்தோஷமா அந்த வீட்லயே இருப்போமே. உங்களாலையும் அந்த வீட்டை விட முடியாதுல்ல. அதனாலதான் அர்ஜுன் கிட்ட நான் சொல்லி இருக்கேன். அவன் எனக்கு அதுக்கான சொல்யூஷன் சொல்றேன்னு சொல்லி இருக்கான். அது வரைக்கும் ப்ளீஸ். சரிடா, நீ அம்மா கூட கிளம்பி வீட்டுக்கு போ. நான் எப்பவும் போல நம்ம வீட்லயே இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அர்ஜுன் சொல்றபடி நீ சொல்யூஷன் எல்லாம் கேட்டுட்டு உனக்கு எப்ப ஓகேன்னு சொல்லு. நான் உன்னை கூட்டிட்டு போறேன் உங்க அம்மா வீட்ல இருந்து. சரியா? டெய்லி ஒன் டைம் நான் உன்னை பாத்துட்டு போறேன். கால் பண்ண ஃப்ரீயா இருக்கிற போதெல்லாம். ஓகேவா? இல்ல இல்ல இல்ல, நீங்களும் அங்க இருக்க வேண்டாமே, என் கூடவே வந்துடுங்களேன் ப்ளீஸ். அந்த வீட்ல எனக்கு பயமா இருக்கு உங்களை தனியா விடுறதுக்கும். உனக்கு தாண்டா அது பேய் வீடு. எனக்கு அது நான் லோன் எடுத்து கஷ்டப்பட்டு லோன்னு அலைஞ்சு கட்டுன வீடு. எனக்கு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இத்தனை வருஷமாவும் அந்த வீட்டுலதான் இருக்கேன். இது போல நீ சொல்ற மாதிரி எனக்கு எதுவும் நடந்ததே இல்ல. உனக்கு பயமா இருக்குன்னா நீ தாராளமா வீட்டுல இரு. நான் உன் நம்பிக்கையை எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன். அதே போல என்னையும் கம்பல் பண்ண கூடாதுடா. இல்ல, எனக்கு உங்க நிலைமை புரியுதுங்க. ஆனா கொஞ்சம் ப்ளீஸ் என் கூட வீடு வரைக்கும் வாங்க. என் கூடயே இருங்களேன். உங்களை தனியா விட்டுட்டு என்னால அங்க நிம்மதியாவே இருக்க முடியாதுங்களே. அபி, பொறுமையா பேசிட்டு இருக்கேன். எனக்கும் கோபம் வரும். எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. பாத்துக்கோ. இத்தனை வருஷம் இந்த வீட்டுல தானே இருந்தேன். அப்போல்லாம் நீ எனக்கு துணையாவா இருந்த? நீ ஒரு 10 நாள் தானே ஆகுது. அதுக்குள்ள அந்த வீட்டுல பேய் இருக்கு, பூதம் இருக்குங்கிற. அப்படியெல்லாம் என்னால இத்தனை வருஷமா இருக்கேன். என் கண்ணுக்கு தெரியாம உன் கண்ணுக்கு தான் தெரியுதுன்னா ஆபத்து உனக்கு தானே அர்த்தம். உன் நம்பிக்கைய பொய்ன்னு சொல்லி என்னோட கூட்டிட்டு போகலையே நானு. உன்னோட அம்மா வீட்டுக்கு நீ கேட்பது போல அனுப்புறேன்னு தானே சொல்றேன். உன் இஷ்டத்துக்கு உன்னோட உரிமைக்கு நான் மதிப்பு கொடுக்கற மாதிரி என்னோட விருப்பத்துக்கு நீ மதிப்பு கொடுக்கணும் தானேடா. இதுபோல் இருவரும் சாந்தமாக ஆரம்பித்த விவாதம் காரசாரமாக சென்று கடைசியில் சண்டையில் நின்றது. அப்பொழுதுதான் அறைக்குள் அனுமதி கேட்டு அர்ஜுனும் ஆனந்தியும் இவர்களுக்கு குடிக்க வாங்கி கொண்டு வந்ததால் அந்த பிரச்சனை பற்றி பேசாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். ஆனால் இருவரின் முகத்திலும் அவ்வளவு கோபம். மாம்ஸ், என்ன சொல்றா உங்க ஆளு? சரிபட்டு வருவாளா? இல்ல 2 சாத்து சாத்தி உங்களோட அனுப்பி விடவா? ஓய் மச்சி, என்ன என் பொண்டாட்டி எனக்கு முன்னாடியே மிரட்டுற? சோ ஸ்வீட் தெரியுமா உங்க அக்கா? சொன்னா உடனே புரிஞ்சுக்குவா. சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கா போல. ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுக்கட்டும் உங்க வீட்லயே. நான் டெய்லி பாத்துட்டு போறேன். அர்ஜுன் கூட ஏதோ பேசி டிஸ்கஸ் பண்ணி சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அது போல பண்ணட்டும். அப்புறம் நான் கூட்டிட்டு போய்க்கிறேன். ஓகேவா? அது வரை என் பொண்டாட்டிய மிரட்டிட்டு இருக்காத. நீங்க தேர மாட்டீங்க மாம்ஸ். இவ முகத்தை பார்த்தா தெரியல. கண்டிப்பா நம்ம பேச்ச கேட்காம ஏதாவது தேவையில்லாம தான் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்திருப்பா. இவளெல்லாம் திருந்த மாட்டா மாம்ஸ். நீ முதல்ல வாய மூடு ஆனந்தி. அது அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குமானது. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை நீ எதுக்கு சும்மா தேவையில்லாம தலையிட்டு இருக்க? அவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுப்பாங்க. கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கியா? எதிரியது அர்ஜுன் தான். ஏனென்றால் அபியும் ஸ்மித்தின் முகத்தையும் வைத்தே இருவருக்கும் நிலைமை சரியில்லை என்று புரிந்திருந்தாள். அதில் மேற்கொண்டு இவள் வேறு ஏதேனும் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்றுதான் இவளின் வாயை அடக்குவதற்காக சொன்னான். அர்ஜுன், என்ன நீ பொம்பளை பிள்ளை கிட்ட போய் குரலை உயர்த்தி பேசிட்டு இருக்க? சரி, ஜூஸ குடுங்க. அப்படியே குடிச்சிட்டு ஈவினிங் ஏதாவது படத்துக்கு போலாமாடா? கேட்டது ஸ்மித் தான்.
ஆமா மாம்ஸ், எனக்கு கூட வெளியில போய் ரொம்ப நாள் ஆகுது. ஈவினிங் படம் பார்த்துட்டு அப்படியே டின்னர் ஏதாவது முடிச்சிட்டு வீட்டுக்கு வருவோம். அஜ்ஜோ, மிட் நைட் பிரியாணிடா, சாப்பிடலாண்டா, ரொம்ப நாள் ஆகுது. சுற்றம் மறந்து கழுத்தை கட்டி கொண்டு தொங்கும் அவன் குட்டி வானரத்தை காதல் பொங்க பார்த்தான் அர்ஜுன். ஓகே டன், இப்ப வீட்டுக்கு போறோம், ஈவினிங் படத்துக்கு போறோம், நைட் படம் முடிச்சிட்டு மிட் நைட் பிரியாணி முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வரோம். ராமுக்கும் சுஜிக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஓகேவா? என்ன படம் அர்ஜுன்? அபிதான் மெல்லிய குரலில் கேட்டாள். நீதான் நல்ல பேய் படம் சாமி படம் ஓட்டுறியே, அதனால அந்த படத்தெல்லாம் விட்டுட்டு ரொமான்ஸ் படத்துக்கு தான் போலான்னு இருக்கோம். ஏன் ரொமான்ஸ் எல்லாம் பார்க்க வரமாட்டியா என்ன? ஏய், அவ உன் அக்காடி, வேற யார்கிட்டயா பேசுற மாதிரி எகிரி எகிரி பேசிட்டு இருக்க? ரொம்ப தான். இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருந்து விட்டு பின்பு ஹாஸ்பிட்டலை செக் அவுட் செய்துவிட்டு வீட்டாரிடம் என்ன நடந்தது என்பதை மேலோட்டமாக தான் கூறினான் அர்ஜுன். ஏனென்றால் அவர்கள் அபிக்கு மேலே சாமி பைத்தியம் பிடித்தவர்கள் என்பதால் கண்டிப்பாக வேறு ஏதாவது மாந்திரிகரை அழைத்து கொண்டு வந்து விடுவார்கள் என்று பயந்து மேலோட்டமாக விஷயத்தை சொல்லி ஒரு வாரம் அபி இங்குதான் தங்குவாள் என்பதையும் கூறிவிட்டு பிறகு ராம் சுஜியிடம் பேசிவிட்டு குதூகலமாக கிளம்பினார்கள். அர்ஜுன், ஆனந்தி, ராம், சுஜி இவர்கள் நால்வரும் தனியாகவும் சரி, நட்போடு இணைந்தும் சரி, இதற்கு முன்னாடியே ஏகப்பட்ட படங்கள் பார்ப்பது, வெளியே செல்வது என்று அனைத்தும் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஆடம் ஸ்மித்திற்கு இதுதான் முதல் அனுபவம் என்பதால் மனதிற்குள் படபடப்பாக இருந்தது. என்னதான் ஸ்மித் நண்பர்களுடன் ஏகப்பட்ட படம் சென்றிருந்தாலும் அவனுக்கு பெண் நண்பர்கள் என்று யாரும் இல்லை. அவன் ஒரு பெண்ணுடன் படத்திற்கு செல்வது என்றால் இதுதான் முதல் முறை. அதே போல் அர்ஜுன், ராம் தவிர ஒரு ஆணுடன் அபி படத்திற்கு செல்கிறாள் என்றால் அதுவும் இதுதான் முதல் முறை என்பதால் இருவருக்கும் மட்டுமே ஏதோ படபடப்பாகவும் மனதிற்குள் இனம் புரியாத புத்துணர்வாகவும் இருந்தது. ஆண்கள் ராயன் படத்திற்கு செல்லலாம் என்கவும் அர்ஜுன் கமலின் மிகப்பெரிய ரசிகை என்பதால் இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாட்கள் ஆகிறது, தான் இன்னும் பார்க்கவில்லை, அதனால் அந்த படத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்று மடம் பிடித்துக் கொண்டிருக்க இவர்கள் கிட்டத்தட்ட திரையரங்கிற்கு வந்து படம் பார்த்து வெகு நாட்கள் ஆவதால் அரண்மனை 4 கூட இன்னும் பார்க்கவில்லை என்பதால் வாயை திறந்து கேட்டுவிட்டாள் அபி. அரண்மனை 4 படத்திற்கு போகலாம் என்று அவள்தான் கூறுகிறாளா என்று அனைவரும் உறைந்து அவளை பார்த்து கொண்டிருக்க, என்ன பாக்குறீங்க, நீங்க தானே பேய் இல்ல, அதெல்லாம் சுந்தர் சி லாரன்ஸ் உருவாக்குற படம் மாதிரி தான் காமெடின்னு சொல்றீங்க. அப்ப அந்த மாதிரி படத்தை நான் பார்த்தாதான் அந்த பயத்துல இருந்து வெளியே வர முடியும், அதுக்காக தான் அந்த படத்துக்கு போகலான்னு சொல்றேன். ஏனோ இவள் கூறிய பதிலில் மற்ற யாருக்கும் மறுத்து பேசக்கூட தோன்றவில்லை. அதனால் முன்னே வந்த படமாகவே இருந்தாலும் வெளியில் அடிக்கும் காற்றிற்கும் இந்த இருட்டிற்கும் அந்த படம் ஏதோ தங்களுக்கும் அந்த படம் பார்க்க ஆசை வர எதை பற்றியும் யோசிக்கவில்லை. பேய் படத்தை வீட்டில் கூட பார்க்க பயப்படும் அபி இன்று திரையரங்கு வாசலில் நின்று பார்க்க ஆவல் கொள்கிறாள் என்று யாரும் யோசிக்கவும் இல்லை. அதை யோசித்திருந்தால் பின்னால் வரப்போகும் நிறைய பிரச்சனைகளை அவர்களால் தடுத்திருக்க இயலும். அத்தியாயம் 46. கோவிலுக்கு சென்று வீட்டுக்குள் நுழைந்த இந்துமதி மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது ஹால் சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்கும் சுரேஷ் தான். சொல்லவே வெட்கக்கேடு, நினைக்கவும் தான். சுரேஷ் எப்பொழுது விடுமுறை நாட்கள் என்றாலும் 1 மணி நேர உணவு இடைவெளி என்றால் கூட சங்கீதாவின் அறைக்குள்ளேயே இருப்பான். கொஞ்சம் விவரம் தெரிந்த பையன் இருக்கிறான் என்று எண்ணாமல் அவர்கள் அறையில் இருந்து நித்தமும் சிரிப்பு சத்தமும் பேச்சு சத்தமும் முனகும் சத்தமும் காதை கூச செய்யும். அருவருக்கத்தக்க சத்தங்களில் தீனா கவனம் சிதறாமல் பாதுகாப்பது இந்துமதிக்கு வேலையாகவே இருக்கும். ஆனால் இன்று வேலைக்கு சென்ற கணவன் உணவு இடைவெளிக்கு வந்தானா இல்லை மதியம் விடுப்பு எடுத்து வந்தானா என்பது அவனிடம் பேசினால்தான் தெரியும். ஆனால் நீண்ட நாட்கள் கழித்து ஹால் சோபாவில் இருப்பதே அவளுக்கு பெரும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. ஒருவேளை சங்கீதா கருவுற்று விட்டாலோ, அதன் பயனாக நம் கணவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகிறானோ, அதையும் தாண்டி சாமியா சொன்ன விஷயம், தன் கணவன் இப்பொழுது அவனுடைய உயிரிலேயே இல்லை, அவன் செய்த பாவங்களின் பலனாகத்தான் இருக்கிறான் என்று தெரிந்தவளுக்கு கணவனின் மாற்றம் தந்த சந்தோஷம் நிலைக்கவில்லை. 5 நொடிகளில் முகம் கருகி போனது.
ஆனால் வாசற்படியில் நின்று கொண்டு முகத்தில் அத்தனை பாவனையும் காட்டி தன்னை பார்த்து கொண்டிருக்கும் இந்துமதியை புரியாத பாவனையுடன் பார்த்தான். பின்பு அருகில் சென்று தன்னுடைய மகளை தூக்கி கொண்டான். புள்ளைங்களை கூட்டிட்டு இந்த வெயில்ல எங்க அலைஞ்சிட்டு வர? ஏன் என்கிட்ட சொன்னா வரும்போது அப்படியே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா? இல்லன்னா ஏதாச்சும் ஆட்டோ வர சொல்லி வர வேண்டியது தானே? இல்லங்க, கோயிலுக்கு எப்பயும் போலதான் போயிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு போகவும் நேரம் போனதே தெரியல. புள்ள பிறந்தாலும் நீ கோயில் கொலன்னு சுத்துறது மட்டும் விடவே மாட்டல்லடி. சரி போ, போய் சாப்பிடு. பாப்பாவை நான் வச்சுக்கிறேன். தீனா, போய் சாப்பிட்டு வாடா. அப்பா வெகு நாள் கழித்து தன்னிடம் பேசுகிறார், அதுவும் சாப்பிட சொல்லி என்பது மட்டும்தான் தீனாவுக்கு புரிந்தது. அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. வேகமாக மண்டையை ஆட்டிவிட்டு கைகால் எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு சாப்பிட அமர்ந்து விட்டான். இருவருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி. அதையும் தாண்டி வீட்டில் சங்கீதா இருப்பதற்கான அறிகுறியே தெரியவில்லை. எங்கே சென்றிருப்பாள்? அதை எப்படி கேட்பது? கேட்டால் மறுபடியும் பழைய நிலைமைக்கு சென்று விடுவாரோ என்கின்ற தயக்கம் ஒருபுறம். அவளின் நிலை கருவுற்று இருப்பாள் என்று சாமியார் சொன்னாரே, அப்படி என்றால் வயிற்று பிள்ளைக்காரி எங்கு இந்த வெயிலில் அலைகிறாள் என்று பரிதாபமும் ஒருபுறம் இந்துமதியை யோசிக்க வைத்தது. இந்து, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தட்டுல சாப்பாடை போட்டுட்டு. பாப்பா கூட வயிறெல்லாம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. நீ சாப்பிட்டு வந்துதானே பாப்பாவுக்கு ஏதாவது ஊட்டி விடணும். எப்படியும் சாப்பிட ஒரு மணி நேரம் ஆக்கிடுவ. சரி, சீக்கிரமாவது சாப்பிட்டு வா. இந்தோங்க. நீண்ட நாள் கழித்து தன் பெயரை அழைத்து கூப்பிடும் கணவனை கண் கொண்டு பார்க்க முடியாத அளவிற்கு கண்ணில் நீர் கட்டியது. வேக வேகமாக வயிற்றை நிரப்பி கொண்டு வந்தவளுக்கு மனம் எப்பொழுதோ நிரம்பி இருந்தது. ஒரு கிண்ணத்தில் பருப்பு சாதத்தை மசியலாக எடுத்து பின்பு வேக வைத்திருந்த கேரட்டை மசித்து போட்டு சிறிது உப்பும் நெய்யும் ஊற்றி ஒரு டன்னரில் தண்ணியோடு வந்து அமர்ந்து விட்டால் திவ்யாவிற்கு ஊட்டிவிட. பாப்பாவை கொடுங்க, சாப்பாடு ஊட்டுறேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். பயங்கர பசியில தான் சீக்கிரமாவே கிளம்பி வந்தேன். வந்து பார்த்தா நீயும் இல்ல. வீடு பூட்டி தான் இருந்தது. என்கிட்ட இருக்கிற ஸ்பேர் சாவி போட்டு தான் திறந்து வந்தேன். வந்த பசிக்கே உட்காந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் டிவியே பாக்குறேன். ஐயோ, அப்போ இவர் வரும்பொழுது சங்கீதா வீட்டுல இல்லையா? ஒருவேளை இப்போதுதான் அவளுக்கு அறிகுறி தெரிஞ்சு மருத்துவமனைக்கு போய் பார்த்திருப்பாளோ? அவ கர்ப்பமா இருப்பதை உறுதி செய்ய இவ்வளவு நேரம் இருந்த இணக்கம் அவள் கர்ப்பமாகி விட்டாள் என்று தெரிந்தால் இல்லாமல் போகிவிடுமோ என்று என்னெல்லாமோ யோசித்து கொண்டிருந்தாள் இந்துமதி. திவ்யா பாப்பாவுக்கு இருந்த பசிக்கு நன்றாக உண்டுவிட்டு நீண்ட நாள் கழித்து தந்தையின் ஸ்பரிசத்தில் அவரின் நெஞ்சிலேயே சாய்ந்து உறங்கியும் விட்டாள். உறங்கிய குழந்தையை தூக்கி கொண்டு படுக்கையறையில் கிடத்திவிட்டு தீனாவையும் துணைக்கு உறங்க சொல்லிவிட்டு வெளியே வந்தாள் இந்துமதி. இப்பொழுது அவள் தொடங்க போகும் பேச்சில் ஏற்படும் பிரளயத்தை தடுப்பதற்காகத்தான் குழந்தைகளை உறங்க வைக்க படுக்கை அறையில் அனுப்பிவிட்டாள். என்னங்க? என்னங்க? என்னடி? ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க எப்படி எடுத்துக்குவீங்கன்னு பயமா இருக்கு. முதல்ல இங்க வா, இப்படி உக்காரு. ஏன் இப்படி வேர்க்குது உனக்கு? உடம்பு எதுவும் பண்ணுதா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி சொல்லு, என்ன கேட்கணும்? அது சங்கீதா எங்கன்னு? ஏண்டி, உன் தங்கச்சி எங்கன்னு என்கிட்ட கேட்டா எனக்கு என்னடி தெரியும்? கண்ணெல்லாம் சாசர் போல விரிய சட்டென்று திரும்பி தன் கணவனின் முகத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் இந்துமதி. அவன் கூறுவது பொய் போன்று தெரியவில்லை. உண்மையிலேயே அவன் மனதில் இப்பொழுது சங்கீதா தன் மனைவியின் தங்கை என்ற உறவில் மட்டும்தான் இருக்கிறாள் என்று கூறியது. அவன் சலனமில்லாத பார்வை. ஐயோ, இது அதை விட பெரிய காம்ப்ளிகேஷனா இருக்கும் போலயே. இப்ப சங்கீதா மாசமா இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா அத முதல்ல இவர்கிட்ட எப்படி சொல்றது? அதுக்கு இவர் தான் காரணம்னு தெரிஞ்சு மறுபடியும் ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்றது என்று ஆழ்ந்த யோசனையில் இருந்தாள். மனைவியை மட்டுமே நேசிக்கும் ஒருவன் நடுவில் நடந்த குளறுபடியால் மனைவியின் தங்கையை இரண்டாம் மனைவியாக்கி கொண்டது, அவளுடன் தகாத உறவு வைத்து கொண்டது, அவள் வயிற்றில் பிள்ளை உருவாக காரணமானது. இப்பொழுது இது எதுவும் தெரியாத கணவனாக இருக்கிறானே என்று சந்தோஷப்படுவதா
இல்லை இது அத்தனையும் நடந்து முடிந்து தன் வாழ்க்கை நரகமாகிய பிறகு தெளிந்திருக்கும் கணவனை நினைத்து வருத்தப்படுவதா என்று எதுவும் புரியாத மனநிலையில் அமர்ந்திருந்தாள். இதை தாண்டி சங்கீதா வழக்கம் போல வந்து இவர்களிடம் பேசி மறுபடியும் வாங்கி கட்டி கொள்வாளா அல்லது உண்மையெல்லாம் கூறுகிறேன் என்ற பேர் வழியில் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வர வைத்து விடுவாளா என்ற யோசனையில் அமர்ந்து டிவியை மட்டும் பார்த்து கொண்டிருந்தாள். வாசலில் நிழலாட அப்பொழுதுதான் இருவரும் கவனித்தார்கள். சங்கீதா இருவரும் இணக்கமாக அமர்ந்து டிவியை ரசித்து கொண்டிருப்பதை புரியாத பாவனையுடன் பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று. ஏண்டி உன் தங்கச்சி இப்படி வச்சக்கண்ணு வாங்காம நம்மள பாக்குறா? சுத்தி இட்டு போட்டு தோலை, நமக்கு கண்ணு ஏதாவது பட்டுட போகுது. அதுக்குதான் அந்த பிள்ளைக்கு காலையில காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றது. உனக்கு 2 அக்கா இருக்காங்க. உன் அம்மா இங்க அனுப்புனதோட சரி ஒன்னும் கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க. மனைவியின் காதுக்குள் கிசு கிசு என்று ரகசியமாக கூறிக்கொண்டிருந்தான் சுரேஷ். இந்துமதிக்கு இப்பொழுது சிரிப்பதா அழுவதா என்று புரியாத நிலை. கணவனுக்கு இப்பொழுது என்னதான் ஆகி இருக்கிறது என்று குழப்பத்தில் மண்டை காய்ந்தது. மாமா மாமா நான் வெயில்ல போய் அலைஞ்சிட்டு வரேன், நீங்க பாட்டுக்கு வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? எப்பையும் வரும் சினுங்கலான குரலில் மாமன் முன்ன மாதிரி இருக்கிறான், மாமன் இப்பொழுது மாறி இருக்கிறான் என்பது புரியாமல் அவனை நெருங்கி கிட்டத்தட்ட அவன் மடியில் அமர்வது போல் நெருங்கி அமர வந்தாள் சங்கீதா. ஏய் என்ன வயசு புள்ள இப்படி ஒரு ஆம்பளை பக்கத்துல இவ்வளவு நெருங்கி உட்காருவாங்களா? வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உனக்கு இன்னும் கல்யாணம் கட்டி கொடுக்கணும் ஞாபகம் இருக்குல்ல என்ற மாமனின் பேச்சில் புரியாமல் திரு என்று முழித்தவள் மாமனையும் அக்காவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். மாமன் எட்டையே நில்லு என்கின்ற முகபாவனையும் முதலில் இவளை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு அருவருப்பு தோரணையோடு பார்த்தானோ அப்படியே இப்பொழுது பார்த்து கொண்டிருந்தான். அக்காவும் முற்றிலுமாக தன்னுடைய கண்களால் தன்னை எரித்து விடுவது போல் பார்க்க அவள் கண்கள் சொல்லாமல் சொன்னது, உன் வயிற்றில் இருக்கும் சிசுதான் இன்னும் நீ உயிர் போகாமல் காப்பாற்றப்படுகிறாய் என்று. அந்த அளவிற்கு ஆக்ரோஷமாக தன்னையும் தன் வயிற்றையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருப்பது புரிந்தது. இந்த நேரம் எதுவும் பேசுவதற்கான நேரம் இல்லை என்பது புரியவே அடுப்படிக்குள் சென்று உணவை போட்டு சாப்பிட்டவள் மருத்துவமனைக்கு தான் சென்று வந்திருக்கிறாள். தான் கர்ப்பம் என்பது உறுதி செய்து மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரைகளை உண்டுவிட்டு மருத்துவமனை சென்று வந்த அத்தனை ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு சத்தமே இல்லாமல் தன்னுடைய படுக்கை அறைக்கு சென்று படுத்து கொண்டாள். அப்பொழுதுதான் சுந்தரமூர்த்தி கடைசியாக பேசியது ஞாபகம் வந்தது. இனி உன்னால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால் என்னாலும் உனக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்பட முடியாது என்று தட்டி கழித்தது ஞாபகம் வந்தது. ஆனால் இவளோ சரி இனிமே புதிதாக மந்திரித்து அக்கா கணவனை தன் பக்கம் இழுக்க என்ன இருக்கிறது? அதான் கழுத்தில் தாலியும் வயிற்றில் பிள்ளையும் வாங்கி ஆயிற்றே, பார்த்து கொள்ளலாம், இதுவே போதும் எங்கள் பந்தத்தை ஒட்டி வைப்பதற்கு என்று யோசித்து போனால் போகட்டும் போடா என்று சுந்தரமூர்த்தியை எதுவும் பதில் பேசாமல் வெளியே வந்து விட்டாள். ஆனால் இப்பொழுதுதான் புரிகிறது, சுந்தரமூர்த்தி கொடுத்த மருந்தின் வீரியம் சில காலத்திற்கு தான் இருக்கும் போலும். முற்றிலுமாக தான் முதல் நாள் வந்த பொழுது தன்னிடம் எப்படி ஒதுங்கி நடந்து கொண்டாரோ அப்படித்தான் இப்பொழுது நடந்து கொள்கிறார் என்றால் நடுவில் நடந்த எந்த விஷயமும் அவருக்கு நினைவில்லை என்பது பட்டவர்த்தனையாக அவளுக்கு புரிந்தது. ஏனென்றால் அவள் தானே தன்னுடைய அக்காவின் கணவன் தன்னை சுற்றி வர வேண்டும் என்று மந்தரித்து வைத்தவள். அதனால் இந்துமதியை காட்டிலும் இவளுக்கு தன் மாமனின் தற்போதைய மனநிலை என்ன என்று அப்பட்டமாக தெரிந்தது. அடுத்து என்ன என்று யோசிக்க கூட முடியாமல் வயிற்றில் இருக்கும் சிசு அவளை சோர்வு நிலைக்கு கொண்டு சென்றது. வெளியில் அலைந்ததன் வீரியமும் சரி, உட்கொண்ட மருந்தின் வீரியமும் சரி அவளை உறக்க நிலைக்கு செல்ல சொல்ல தூண்டியது. சரி, முதலில் உறங்கி எழுந்து விடுவோம், பிறகு தெளிவாக யோசிப்போம் அடுத்து என்ன என்று. எப்படி பார்த்தாலும் வயிற்றில் குழந்தை வாங்கியாச்சு, கையில் தாலியும் வாங்கிய புகைப்படம் இருக்கிறது. இனி அவன் தன்னுடன் தான் குடும்பம் நடத்தியாக வேண்டும். ஆனால் நடப்பதை பிறகு பார்த்து கொள்வோம். இப்பொழுது நிம்மதியாக உறங்கி எழுவோம். தன்னை இந்த வீட்டில் இருந்து வெளியே அனுப்ப யாருக்கும் உரிமை இல்லை என்று யோசித்தவளுக்கு நடப்பது நடக்கட்டும் என்கின்ற அசாதாரண தைரியம் இருக்கவே கண்ணை மூடி உறங்கி போனாள் சங்கீதா. அத்தியாயம் 47.
சங்கீதா தன் கர்ப்பமாக இருப்பதையே 2 மாதங்கள் கழித்துதான் உறுதிப்படுத்தினாள். மீண்டும் 1 மாதம் எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் அவள் கர்ப்பமாக இருப்பது அப்படியே சென்று கொண்டிருந்தது. இதற்கிடையில் சுரேஷின் மனநிலை முற்றிலுமாக மாறி இருந்தது. சங்கீதாவை முன்பு போல தன் மனைவியின் தங்கை என்றுதான் பார்த்தானே தவிர அவளின் பக்கமே நெருங்கவில்லை. ஆனால் இந்துமதியிடம் குழைவதும் பிள்ளைகளை தூக்கி சுமப்பதும் என்று அவர்களின் இல்லற வாழ்க்கை எந்தவித குழப்பமும் இன்றிதான் போனது. சங்கீதாவுக்கு நடப்பவை அனைத்தும் நன்கு புரிந்தது. இவ்வளவு நாள் தான் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு தன் கைக்குள் இருந்த மாமன் இப்பொழுது அது முற்றிலும் மறக்கவே தங்களுக்கு உண்டான உறவையும் மறந்துவிட்டான் என்பது ஒரு புறம் தெரிந்தாலும், மீண்டும் அக்காவும் கணவனும் கைகோர்த்து சுற்றி வருவது அவளின் பொறாமை தீயில் எண்ணெய் ஊற்றுவது போலதான் இருந்தது. அடுத்து எப்படி காய்களை நகர்த்தலாம் என்று யோசித்து இருந்தாலே தவிர திருந்தும் எண்ணமும் கர்ப்பம் தரித்திருப்பதை கொண்டாடும் எண்ணமும் அவளுக்கு துளியும் இல்லை. இங்கோ இந்துமதிக்கு பயங்கர குழப்பமான மனநிலை. அப்பொழுது இவ்வளவு நாள் சுரேஷ் ஏதோ ஒரு வித கட்டுப்பாட்டில் தான் இருந்தானா? இவ்வளவு நாள் சங்கீதாவை தாங்கியதும் கொஞ்சியதும் இப்பொழுது அவளை முற்றிலும் மறந்திருப்பதும் ஏன் ஏன் ஏன்? இவ்வளவு நாள் என்ன செய்து கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாள்? இப்பொழுது ஏன் விடுவித்துக் கொண்டாள்? சங்கீதா வயிறு தெரிய தெரிய அவள் கர்ப்பமும் அதற்கு காரணம் சுரேஷ் தான் என்று எல்லோருக்கும் தெரியும் என்றாலும் அவருக்கு நினைவில்லையே. அவளும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தாலியை மறைத்தல்லவா போட்டுக்கொண்டு இருக்கிறாள். இப்படி செய்கிறாள் என்றால் கண்டிப்பாக பின்பு ஏதோ பயங்கர வில்லங்கம் இருக்கிறது என்றல்லவா அர்த்தம். காதலிக்கும் பொழுது என்னெல்லாம் சொன்னான் தன் கணவன். அது எப்படி ஒரு மந்திரத்துக்கு கட்பட்டு உட்பட்டு அவனால் தன்னை மறந்துவிட்டு இன்னொரு பெண்ணிடம் இளைய முடியும்? அதுவும் அவள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது தங்கச்சி என்று உறவு கொண்டாடிய ஒரு பெண்ணை தாரமாக பார்ப்பது மட்டுமல்லாமல் குழந்தையும் கொடுத்து விட்டானே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வாழ்வதா வேண்டாமா என்கின்ற குழப்பத்திற்கு மத்தியில் வழக்கம் போல் பிள்ளைகளை பேணி காப்பது, கணவன் அருகே வந்தால் ஏதேனும் காரணம் சொல்லி ஒதுக்குவது என்று அவளின் பயணம் சென்றது. என்ன முடிவு எடுத்தால் இந்துமதி என்பதெல்லாம் புரியவில்லை. ஆனால் ஒன்றில் தீர்க்கமாக இருந்தால் தன் பொழைப்பை இனி தானே பார்த்துக் கொள்வது என்று. அதற்கு அடித்தளமாக தையல் பயில வேண்டும் என்று அடம் பிடித்து கேட்டு தன்னுடைய 3 வயது மகளையும் தன்னுடனே அழைத்து சென்று அருகில் இருக்கும் சிறு தையல் பயிற்சி மையத்தில் சேர்ந்து தையல் பயில ஆரம்பித்து விட்டாள். கணவனிடம் ஆசைப்பட்டு கேட்டு ஒரு தையல் மிஷினை வாங்கி வீட்டிலும் போட்டு பயிற்சி மையத்தில் கற்றுக்கொள்வது வீட்டில் செய்யும் அளவிற்கு வளர்ந்து விட்டாள். இதற்கிடையில் சங்கீதாவின் வயிறு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தது. இதை எதர்ச்சியாக பார்த்த சுரேஷ் கண்டுபிடித்து விட்டான். சங்கீதா, இங்க வா. இந்து, நீ இங்க வா. என்னங்க? சொல்லுங்க மாமா. என்ன சொல்றது? உன் வயிறு நாளுக்கு நாள் பெருசாகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. உன் முகமும் ஏதோ வெளறி போன மாதிரி இருக்கு. காலையில கூட நீ வாந்தி எடுத்ததான கொல்ல பக்கம். நான் 2 புள்ள பெத்தவன் தான். புள்ள உண்டான போது என் பொண்டாட்டி எப்படி இருந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உனக்கு நாங்க மாப்பிள்ள பார்க்க நாயா பேயா அலைஞ்சா உங்க அக்காங்காரிங்க என்னன்னா என்னை ஏதோ விஷம் வந்து போல பாக்குறாங்க. உங்க அம்மாவும் வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறாங்க. நீயும் எந்த மாப்பிள்ள காட்டினாலும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த உங்க இந்து அக்காவும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறா. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளுக்கு? என்னங்க, நான் விசாரிக்கிறேன், நீங்க போய் வேலையை பாருங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? எல்லாம் ஒன்னால வந்தது. அப்பவே நம்ம வீட்டுக்கு வேண்டான்னு சொன்னேன் தானே. நீ தான் பாவம் தங்கச்சின்னு வீட்டுக்குள்ள விட்ட. இப்ப நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஆம்பளை நான் தான். என்னைய தானே எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அந்த பிள்ளைய பார்க்க ஒருத்தரும் வரல. ஆனா அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா என்னையும் தானே நிக்க வச்சு கேட்பாங்க. அது முகத்து பாரு, ஏதோ கள்ளத்தனம் பண்ணிட்டு மறைக்கிற மாதிரியே இருக்கு. இன்னைக்கு என்ன ஏதுன்னு என் முன்னாடியே நீ விசாரிச்சு கேட்டு சொல்லு. அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த வேலையை பார்க்க போவேன். வீடே அதிர சிரித்தாள் சங்கீதா. நல்ல வேளையாக தீனா பள்ளிக்கும் திவ்யா உறங்கியும் கொண்டிருந்தாள். அதனால் இவர்களின் சத்தம் கேட்கவில்லை. சங்கீதா, எதுக்கு இப்ப தேவையில்லாம பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? நீ என்னடானா கொஞ்சம் கூட மதிக்காம சிரிச்சிட்டு இருக்க? மாமா, உங்களுக்கு ஒரு சின்னதா ஷாக் அண்ட் ஸ்வீட் சர்ப்ரைஸ் சொல்லட்டா?
ஒரு மண்ணு வேண்டாம், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, இரிட்டேட் பண்ணாம. அட பொறுங்க மாமா, அதான் சொல்ல போறேன்ல, நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதோ பாருங்க தாலி. ஜாக்கெட்டுக்குள் மறைத்து வைத்திருந்த தங்க தாலியை எடுத்து நீட்டினாள். அதை உற்று பார்த்தவனுக்கு சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அது சுரேஷின் குடும்ப வழக்க தாலி. அதே போலதான் இந்துமதி கழுத்தில் இருக்கும். இது எப்படி இவளின் கழுத்தில்? சங்கீதா, தயவு செஞ்சு உன்கிட்ட நான் வாழ்க்கை பிச்சை கேக்குறேன்டி, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. அவருக்கு அதிர்ச்சியில ஏதாவது ஆயிட போகுது. எங்க வாழ்க்கையை நீ இது வரைக்கும் கெடுத்தது போதாதா? அழுகையும் ஆத்திரமுமாக கேட்டாள் இந்துமதி. ஏய், என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல அவளை பேச விடு இந்து. என்ன உன் வாழ்க்கையை கெட்டு போயிடும்? அவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிற நீனு? மாமா, ஏன் உங்க பொண்டாட்டி என்கிட்ட கெஞ்சுறது கூட அவ்வளோ கஷ்டமா இருக்கா என்ன? அப்ப உங்களை இன்னும் கஷ்டப்படுத்தணுமே. நான் கர்ப்பமா இருக்கேன் மாமா. என் வயிற்றுல இருக்கிற கருவுக்கு அப்பா நீங்க தான். அது உங்களை தவிர இங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு நிமிடம் அதிர்ச்சியும் அருவருப்பும் தாங்காமல் நெஞ்சை பிடித்து கொண்டு அங்கு இருக்கும் சோபாவில் அமர்ந்து விட்டான் சுரேஷ். ஐயோ, என்னங்க, என்னாச்சு? இந்த குடிய கெடுக்க வந்து சிரிக்கிது. நானே உள்ள விட்டு என் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டேனே. தலையிலும் நெஞ்சிலும் அடித்து கொண்டவள் ஓடி சென்று தன் கணவனை தூக்கி நிறுத்தி அவன் பருகுவதற்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினாள் இந்துமதி. என்ன சொல்றா இந்து இவ? நான் உன் தங்கச்சி சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன சொல்வாள் கணவனிடம்? மௌனமாக தலை கவிழ்ந்தவளின் தாடை தூக்கி தன் முகம் பார்க்க வைத்தான். என் முகத்தை பார்த்து பேசு இந்து, பிளீஸ். இவள போய் நான் எப்படிடி? பாத்தீங்களா மாமா, இந்த அருவருப்பான பார்வையும் இதோ கொலைஞ்சி கொலைஞ்சி உங்க பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கீங்கல்ல, இதுதான் என்ன மிருகமா உங்களை என் பக்கத்துல இழுத்து வச்சுச்சு. நான் என்ன பண்ணி உங்களை என் பக்கத்துல இழுத்துக்கிட்டேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. எது எப்படியோ உங்களை பயன்படுத்திக்கிட்டு நான் வயிற்றுல புல்ல வாங்கிட்டேன். அந்த புள்ளைக்கு அச்சாரமா நீங்க தாலியும் கட்டிட்டீங்க. இது எங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கூட உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேத்துக்கும் தெரியும். அதனாலதான் நான் தைரியமா இருக்கிறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ என் வயிற்றுலயும் உங்க குழந்தைதான். அதனால அக்கறையா பாத்துக்கோங்க மாமா. அவ்வளவுதான். பேசி நிறுத்தி விட்டேன் என்கின்ற தோரணையில் சங்கீதா தன் அறைக்கு சென்று கதவை சாற்றி கொண்டாள். இங்கு ஹால் சோபாவில் இந்துமதியும் சுரேஷ் மட்டுமே அமர்ந்திருந்தார்கள். இந்துமதியின் முகத்தை காணக்கூட சுரேஷால் முடியவில்லை. கூனை குறுகி நிலத்தில் புதைவதி போல தரையை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவனின் கையை ஆதரவாக பற்றினாள் இந்துமதி. எத்தனை மாசமா நான் இப்படி இருக்கேன் இந்து? எனக்கு எதுவுமே சத்தியமா ஞாபகமே இல்லடி. நீ மட்டும் என்ன வெறுத்துட்டு போயிடாத. நீங்க கிட்டத்தட்ட 1 வருஷமா இப்படித்தான் இருக்கீங்க. எனக்கும் புரியுது, இது ஏதோ உங்களை மீறி நடக்கிற விஷயம்னு. அடிக்கடி தீனா வந்து சொல்லி இருக்கான். அப்பா சாப்பிடுற சாப்பாட்டுல சித்தி ஏதோ கலக்குறாங்கன்னு. நான் வந்து பெருசா எதுவும் கண்டுக்கல. சின்ன பையன் ஏதோ கார்ட்டூன் மாதிரி நினைச்சிட்டு பேசுறான்னு அப்படித்தான் நினைச்சேன். உங்க மாற்றத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒருவேளை அதுதான் உண்மையா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எது எப்படியோ நீங்க 2 பேரும் அந்த 1 வருஷம் என்ன படுத்தின பாடு இந்த பூமி தாங்காது. இப்பவும் எப்படி நீங்க மனசு மாறினீங்க? எப்படி இப்படி பழைய ஞாபகம் எல்லாம் போயிருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ்ளோ விஷயத்திலயும் அமைதியா இருக்கிறானா, அப்ப சங்கீதாவுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் நினைக்கிறேன். அவகிட்ட கேட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இது மட்டும்தான். நீங்களும் அவளும் சேர்ந்து இருந்துட்டீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே. அத நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் கண்டுபிடிச்சு கேட்டபோது என்னையவே அடிக்க வந்தீங்க. அதுக்கப்புறம் வயிற்றுல குழந்தை வளர்ந்துரும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு எங்க வீட்லயும் சொல்லிட்டு வந்து இங்க வீட்டுல வச்சு அவளுக்கு தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிட்டீங்க. இப்போ பொண்டாட்டி ஆகுனதுல இருந்து நீங்க சரியே இல்ல. திடீர்னு கோவப்படுவீங்க, திடீர்னு ஒரு மாதிரி நடந்துக்குவீங்க. அப்படியெல்லாம் இருந்துட்டு இருந்தீங்க. இப்போ கடந்த 1 மாசமா வந்து அவளை தெரியாத மாதிரியே நடந்துக்கிறீங்க. என்ன நடக்குதுங்கிறது ஒண்ணுமே எனக்கு புரியல. எல்லாம் புரிஞ்சது சங்கீதா தான். அவகிட்டதான் எதுவா இருந்தாலும் கேட்கணும். திரும்பி சங்கீதாவின் அறையை பார்த்தவளுக்கு கதவு சிறிதாக திறந்திருப்பது புரிந்தது. எப்பொழுது வேண்டுமானாலும் தான் வருவேன்,
உள்ளே என்கின்ற எண்ணத்தோடு திறந்து வைத்திருந்ததும் புரிந்தது. மறுபுறம் திரும்பி இந்துமதியை பார்க்கும் பொழுது அவளின் முகம் வேதனை தாங்காமல் சுணங்கி இருப்பதும் சூழ்நிலை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டு அவளின் அறைக்கு செல்வதும் நன்றாகவே புரிந்தது. இப்பொழுது எழுந்து இந்துமதியை சமாதானம் செய்ய வேண்டுமா அல்லது எப்படி இது சாத்தியம் என்ற உண்மையை சங்கீதாவின் வாயால் வரவைக்க வேண்டுமா என்று ஒன்றும் புரியவில்லை. தன் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் என்றால் என்னை எல்லோரும் எப்படி நினைத்திருப்பார்கள்? தன் பெயர் கெட்டுவிட்டது. அது மட்டுமில்லாமல் இரு பெண்களின் வாழ்க்கை கெடுவதற்கும் தான் காரணமா? மனம் நெருப்பாய் கொதித்தது. தலையில் சுளீல் என்று யாரோ ஊசியால் குத்துவது போன்றதொரு வலி. என்னதான் தனக்கு நடந்தது என்று ஒன்றும் புரியாமல், எந்த திசையில் செல்வது என்றும் தெரியாமல் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் சுரேஷ். அத்தியாயம் 48. திரையரங்கில் பேய் படத்தை ஆவலாகவும் ஒவ்வொரு காட்சியையும் உள்ளே தோன்றிய பரவசத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் அபி புதிதே. இது யார் கண்ணுக்கும் படவில்லை. ஆனால் ஆனந்தி கவனித்து விட்டாள். எப்பொழுதும் கவனமாக இருக்கும் அர்ஜுனோ தன் வருங்காலத்தினுடைய நடந்த கூடலில் அசந்து போயிருந்தவன் இருட்டும் ஏசிக்குள்ளிடும் தன் அருகில் அமர்ந்து தன் கையை பிடித்திருக்கும் ஆனந்தியை தவிர அவன் கருத்தில் வேறு எதுவும் பதியவே இல்லை. வெகு நாட்களாக காதலித்த இவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் சுஜியும் ராமையும் கேட்கவா வேண்டும்? அவர்கள் தனி உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்க இங்கே ஆடம் ஸ்மித் ஒன்றும் புரியாத பரவச நிலையில் இருந்தான். ஆனால் ஆனந்தி அபியின் முகத்தை பார்ப்பதும் பின்பு திரையரங்கின் திரையை பார்ப்பதும் என்று இருந்தவளுக்கு ஏதோ புரிவது போல் தெரிந்தது. இருந்தாலும் இதை வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டாம். எப்படி இருந்தாலும் தான் எடுக்கும் முடிவை அர்ஜுன் எப்போதும் தடுக்க மாட்டான் என்கின்ற நம்பிக்கையில் வேறு ஒரு முடிவு எடுத்திருந்தாள். படம் முடிந்து அனைவரும் இரவு உணவையும் முடித்துக் கொண்டு முன்பே பேசி வைத்தபடி ஸ்மித் அவருடைய வீட்டிற்கும் அபியும் மற்றவர்கள் அவர்களுடைய வீட்டிற்கும் செல்ல கிளம்பினார்கள். ஸ்மித் அவர்களுடன் வீடு வரைக்கும் வந்துவிட்டு அந்த தெருவின் கடைசியில் தானே தன்னுடைய வீடு என்பதால் அபியின் ஏக்க விழிகளை பார்த்து கொண்டு அவனால் பிரிந்து செல்லவும் முடியவில்லை. அதற்காக அவளுடைய அனைத்து மூட நம்பிக்கைகளுக்கு உடன்படவும் முடியவில்லை. ஏனென்றால் அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு செங்கலும் அவன் எவ்வளவு விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு எவ்வளவு வைராகியத்துடன் கட்டியது என்று அவனுக்கு மட்டுமே தெரியும். இவள் பயம் தெளிந்து வரும் வரை அவள் வீட்டில் இருந்தால் சரி, அதற்கு நான் ஒன்றும் தடை சொல்ல முடியாது. ஆனால் என்னையும் சேர்த்து அங்கேயே இருக்க சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? அபி, நீ மாம்ஸ் கூட பேசிட்டு பின்னாடி வா, கூறியது ஆனந்தி தான். ஆனந்தியும் ஸ்மித் மட்டும் வெளியே கார் பார்க்கிங்கின் வெளியே இருந்த மரத்தின் அடியில் நின்று கொண்டார்கள். சரி, அப்போ நான் கிளம்பட்டா? வேண்டாம். ஏனா? இங்கேயே இருங்க. இருந்தா என்ன தருவ? என்ன வேணும்? நீ நிமிர்ந்து அவன் கண்ணை பார்த்தாள். கொட்டி கிடந்தது காதல். அதில் ஒளிந்திருந்தது ஏக்கமும் ஆசையும். இங்க யாரும் தடை போடலையே. கைவிரல் நகத்தை நோண்டிக்கொண்டே உதட்டை சுளித்தாள் அபி. ஹே, எங்க போறீங்க? ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட என்றவன் திரும்பி பார்க்காமல் அபியின் வீட்டிற்குள் நுழைந்து விட்டான். இவள் சிரித்துக் கொண்டே உள்ளே செல்லும் போது அங்கு ஓங்கி உயர்ந்த மரங்களின் கிளைகள் பிரிந்து விழுவது போல் ஆடி தங்களின் எதிர்ப்பை காட்டினவோ. என்ன சகல, போன வேகத்துல வந்துட்ட? சிரித்து கொண்டே உள்ள நுழைந்த ஸ்மித்தை பார்த்து அர்ஜுன் தான் கேள்வி கேட்டான். மாமியார் வீட்ல நைட்டு டேரா போட பொண்டாட்டி உத்தரவு, அதான் மறுக்க முடியல. ஏன் சகல, என் ஆளு சொல்ற மாதிரி நீ தேர மாட்ட போலையே. இப்படி அவ சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுட்டு இருந்தா அவ இஷ்டத்துக்கு தான்டா பண்ணுவா. என்ன பண்ண சொல்ற அர்ஜுன்? அவளை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். அவளோட சந்தோஷம், நம்பிக்கை எல்லாத்தையும் சேர்த்துதான் லவ் பண்றேன். அவளுக்கு இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்க இருக்கணும்னு தோணுது. இருந்துட்டு போறேனே. அவ என் பொண்டாட்டிடா. அவகிட்ட இறங்கி போறதுல எனக்கு என்னடா இருக்கு? ஹஹா, சரிதான். நடத்து என்ற அர்ஜுன் ஆனந்தியை கண்ணை காட்டி அழைத்து விட்டு அபியை அலங்கரித்த அபியில் விடும்படிதான் தான் சென்று பூ மட்டுமாவது வாங்கி கொண்டு வருகிறேன் என்றும் கிளம்பினான். அர்ஜுன் சொல்படி முதலிரவுக்கு அபியை தயாரித்து விட்டு அவர்களின் அறையையும் பூ மற்றும் வாசனை திரவியங்களால் அலங்கரித்து வைத்திருந்தாள். அவர்களின் அறைக்குள்ள அபி ஸ்மித் மட்டுமே. கூடவே அமைதியும் காதலும். இங்க வா
தயங்கி தயங்கி நடை பயின்றாள் அபி. எத்தனை நாள் ராத்திரி நம்ம ஒரே அறைக்குள்ள தூங்கியிருக்கோம். இன்னைக்கு என்னடி திடீர்னு தயக்கம் புதுசா? அது என்னவோ இந்த அறையெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி படபடப்பா இருக்குங்க. இது உன்னோட ரூம் தான்டா, நான் உன்னோட அதே புருஷன் தான். என்ன அலங்காரம் தான் புதுசா இருக்கு. பயப்படாம வந்து இப்படி பக்கத்துல உக்காரு. லைட். அறையின் விளக்கை அணைத்த ஸ்மித் அருகில் அமர்ந்திருக்கும் தன் மனைவியையும் இறுக்கி அணைத்து கொண்டான். இனிய இல்லறம் தொடங்கியது இருவருக்கும். நிறுத்தி நிதானமாக அபியை ஆண்டவன் தன் உயிர் துளிகளை அவளின் கருப்பையில் நிரப்பி வைத்தான். அதை கண்டு கொண்ட சுந்தரமூர்த்தி ஆத்திரம் தாங்காமல் அவன் ஸ்மித்துக்காக ஏவி வைத்த பேய்களின் மீது ஆக்ரோஷமாக மனித ரத்தத்தை எடுத்து தெளித்தான். அவர்களை வசைப்பாடி இவர்கள் இருவரின் நிம்மதியை கெடுக்க அனுப்பியும் வைத்தான். அறைக்குள் இருவரும் ஓருயிராக கலந்த அதே நேரம் வெளியில் அவர்களின் வீட்டில் நிலநடுக்கம் வந்தது போல் ஆட்டம் கண்டு கொண்டிருந்தது. அத்தனை பேரும் அடித்து பிடித்து எழுந்து வெளியே ஹாலுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் அபியும் ஸ்மித் மட்டும் வரவே இல்லை. ஏனென்றால் வெளியில் நடக்கும் நிலநடுக்கம், இட அதிர்வு அவர்களுக்கு தெரிந்தால் தானே. அறைக்குள் ஏதோ பாதுகாப்பு கவசத்திற்குள் இருப்பது போலதான் இருந்தது. அது இயற்கையிலேயே அபி கடவுள் சக்தியுடன் பிறந்த குழந்தை என்பது ஒரு விஷயம் என்றாலும் அவளுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் உண்டு. அவளின் அறை நிலை கதவு வாசலிலேயே ராகவேந்திரார் புகைப்படத்தையும் நரசிம்மர் புகைப்படத்தையும் மற்றும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் புகைப்படத்தையும் திக்குக்கு ஒன்றாக மாட்டி வைத்திருந்தாள். ராகவேந்திரர் தன்னுடைய மனைவி இறந்து ஆன்மாவாக தன்னை விட்டு பிரிந்து இருக்க முடியாமல் உள்ளே வர துடித்த போது அந்த ஆன்மாவை கூட அனுமதிக்காதவர். அதனால் கண்டிப்பாக எந்தவித தீய சக்தியும் அவரின் புகைப்படத்தை தாண்டி உள்ளே வரவே முடியாது. நரசிம்மர் இரணியனை வாசல் நிலையில் வைத்து வதம் செய்தவர். தீய குணங்களோ தீய எண்ணத்தோடு அந்த நிலையை தாண்டி உள்ளே வர நினைத்தால் கண்டிப்பாக உதறல் எடுத்துவிடும். பஞ்சமுக ஆஞ்சநேயர் பாதுகாப்பு கவசம். நாலாபுரமும் தன்னுடைய பார்வையை நோக்க விடுபவர். எந்தவித தீய சக்தியும் அவரின் பார்வையை தாண்டி உள்ளுக்குள் நெருங்க முடியாது. இதையெல்லாம் நம்பி படித்து அதற்காகவே வாங்கி வைத்திருக்கிறாள் அபி. மற்ற அறையில் இருந்து ஆட்கள் வெளியே வந்து இன்னும் அபி மட்டும் வராமல் இருப்பதை வினோதமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இங்கு அசையும் அதிர்வு எதுவும் பக்கத்து வீடுகளிலோ இல்லை வேறு எங்குவோ இல்லை. அதே போல அவள் அறையிலும் எந்த சேதாரமும் இல்லாமல் இருந்தது. என்ன நடக்கிறது என்று கூட புரியவில்லை. என்ன அச்சு இது? நம்ம வீட்டு வாசலை தாண்டினா யார் வீட்லயும் நிலநடுக்கம் இல்ல. அதே போல இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்குது அவளோட ரூம். அப்படி எதுவும் ஷேக் ஆக மாட்டேங்குது. என்னடா நடக்குதுங்க? எனக்கு மட்டும் என்னடி தெரியும்? எனக்கும் ஒண்ணுமே புரியலையே. இந்த நேரத்துல போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலாமான்னு தெரியலையே. அவ ஏற்கனவே பேய் படம் ஓட்டுவா. இதெல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் ஏதாவது பயம் ஆகிடுவாடா. மேபி நமக்கு அதிர்வு ஏற்பட்ட மாதிரி அவளுக்கும் அதிர்வு ஏற்பட்டிருந்தா வெளியே வந்திருப்பா தானே. அவ தான் தூக்கத்துல சின்ன டம்ளர் விழுந்தா கூட முழிக்கிற ஆள் தானே. சோ அவங்க ரூம் சேஃபா தான் இருக்கு போல. ஆமா, நம்ம என்ன பண்றதுன்னு தான் தெரியல. வெளியில போலாமா இல்ல இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்போமா? ஷேக் ஆகுது, ஆனா பெருசா பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியலையேடி. செவரெல்லாம் எந்த கிராக்குமே இல்ல, ஆனா யாரோ கை வச்சு ஆட்டுற மாதிரி இந்த குலுங்குதே. செவற்றை பிடித்து கொண்டு அர்ஜுன் ஆனந்தி பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் அன்னையும் வந்து விட்டார்கள். ஆனந்தி, நம்ம இந்த ஆங்கிள் யோசிச்சா என்ன? ஒருவேளை அபி சொல்றது உண்மையா இருந்தா? டேய், அவதான் லூசுனா நீமாடா அந்த சுந்தரமூர்த்தி கால்ல போய் விழலான்னு சொல்றியா? நீ ஏண்டி அந்த நாய் காலில் விழுவுறத பத்தியே யோசிச்சுட்டு இருக்க? அந்த ஆளுதான் இதுக்கெல்லாம் காரணம்னு நானும் நம்புறேன் தான். அதுக்காக அவன்கிட்ட போய் நம்ம சொல்யூஷன் கேட்க போறது இல்ல. ஆனா அபி சொல்ற மாதிரி இது ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியா இருந்ததுன்னா அட்லீஸ்ட் முன்கூட்டியே நாம இதெல்லாம் அனலைஸ் பண்ண முடியும்ல. அந்த ஆள் இல்லைன்னா என்ன, அந்த ஆள் மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்க யார்கிட்டயாவது இத பத்தி கேட்டா என்ன? இல்ல அஜு, என் மைண்ட் ஒத்துக்க மாட்டேங்குது. எனக்குன்னு தோணணும்ல. இந்த நிலநடுக்கம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சாலும், இது நிலநடுக்கம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சாலும்
எனக்கு அமானுஷமாவும் எதுவும் தோணலையேடா. பெட்டர் எனக்கு ஒரு சொல்யூஷன் தோணுது. என்னன்னா, இங்க இருந்து அம்மாக்களை வச்சுக்கிட்டு நம்மளால ஒரு ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. நாளைக்கு ராம், சுஜி, நீ, நானு, அபி, மாம்ஸ் எல்லாரும் மாம்ஸ் வீட்டுக்கே கிளம்பி போவோம். அங்க அபி சொல்ற எல்லா விஷயத்தையும் நானும் நீயும் நம்மள யாரோ ஒருத்தர் ஃபீல் பண்ணுவோம்ல, அப்போ அதுக்கான சொல்யூஷன் நம்ம தேடலாம். அப்போ ஓகேவா? ஆனந்தியின் அன்னை: என்னடி இது, உங்களுக்கு எல்லாத்துலயும் விளையாட்டா போச்சா? இப்ப அமானுஷத்துக்கிட்ட போய் எனக்கு உணர்ந்தாதான் நான் செய்வேன்னு நிக்கிறீங்க. மா ப்ளீஸ், நீயும் ஆரம்பிக்காத. அவளுக்கு அங்கதான் பிரச்சனைனா அவ பார்த்த விஷயம் கண்டிப்பா எங்க கண்ணுக்கும் தெரியும் தானே. அவ பதட்டத்திலயும் பயத்திலயும் அங்க என்ன வந்து போகுதுங்கிறத அவ யோசிக்காம இருந்திருக்கலாம். ஒருவேளை என் கண்ணுக்கு தென்பட்டுச்சுன்னா அது என்னங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அது அமானுஷமா இருந்தா கண்டிப்பா அஜு சொல்றத நான் கேக்குறேம்மா. ஆமா அத்தை, ஆனந்தி வரட்டு பிடிவாதம் பிடிக்கிற ஆள் கிடையாது, உங்களுக்கே நல்லா தெரியும். அவ அது என்னங்கறத அனலைஸ் பண்ணிட்டானா கண்டிப்பா நம்ம கூட இருந்து சப்போர்ட்டிவா நிறைய விஷயத்துல அவ போல்டா ஹேண்டில் பண்றவ. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க 2 பேரும் இந்த வீட்லயே பாதுகாப்பாவே இருங்க. நாளைக்கு நான் இதே நேரத்துக்கு நான் இங்க வரேன். எந்தவித அமானுஷமும் இங்க இல்ல அப்படின்னா அபிக்குதான் ஏதோ ப்ராப்ளம். அவ இருக்கிற இடத்துலதான் இந்த மாதிரி வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதுல இருந்து எப்படி வெளியில அவளை கொண்டு வரதுங்கிறத யோசிப்போம். இப்ப ஃப்ரீயா விடுங்க. எப்பதான் இந்த அதிர்வு நிக்குதுன்னு நம்மளும் பாப்போம் என்று அர்ஜுன் சொல்ல, சரி, எப்படியும் தங்கள் பிள்ளைகள் ஆபத்தை விலை கொடுத்து வாங்க மாட்டார்கள், வருமுன் காத்து கொள்வார்கள் என்று தெரிந்ததனால் அப்படியே ஆளுக்கு ஒரு சோபாவை பிடித்து கொண்டு அமர்ந்த வாக்கிலேயே உறங்கினார்கள். எப்பொழுது இந்த நிலநடுக்கம் நின்றது, இவர்கள் எப்போது உறங்கினார்கள் என்று தெரியாது. ஆனால் காலை அழகாக விடிந்தது. இரவில் நடந்த எந்த சேதமும் தெரியாத அளவிற்கு. என்ன மக்களே, இந்த வார அத்தியாயம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. கூடவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்பவே பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை, இது மாதிரி கதையை தொடர்ந்து கேட்பதற்கு கிவி நாவல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கூடவே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மக்களே மறந்துடாதீங்க, ஹைப் கொடுத்து உங்களால முடிஞ்ச ஊக்கத்தை கொடுங்க. ஃப்ரீயா கொடுக்குற ஹைப் தான், அதனால மனம் போல அள்ளி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.